வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அதன் ஆபத்துக்கள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்து சமூக பாதுகாப்பிற்காக காவல்துறையுடன் ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த விழிப்புணர்வு துண்டறிக்கைகள் பொதுமக்கள் மத்தியில் வழங்கப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றன. கரூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாஸ் கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங், அதனால அது எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கேம்பெயினா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அவேர்னஸ் கேம்பெயின்ல மேஜரா என்னெல்லாம் அட்ரஸ் பண்றோம்னா ரோட் சேஃப்டியை பத்தி அட்ரஸ் பண்றோம், ட்ரக் அவேர்னஸ் பத்தி அட்ரஸ் பண்றோம், சைல்டு அண்ட் உமன் அண்ட் அவங்களோட சேஃப்டிஸ் பத்தி அட்ரஸ் பண்றோம், அண்ட் ஃபைனலா சைபர் கிரைம் அந்த ஃப்ராட்ஸையும் பத்தி அட்ரஸ் பண்றோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க மகிழ்ச்சியான முறையில் அவங்களை வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸா அவங்களுக்கு கொடுத்து அதை ரீட் பண்ண சொல்லி அவங்களுக்கு நாங்க இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில இந்த கரூர்ல ஒரு நல்ல ஒரு இனிஷியேட் எடுப்போங்கிற நம்பிக்கையை நாங்க தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ. கணவரின் இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்தி அவரது மனைவியிடம் அடிக்கடி பேசி வந்ததாக கூறப்படும் நபர் தொடர்பான விவகாரம் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட கணவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது தரப்பை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மிகுந்த கவலையுடன் தனது வேதனையை அந்த வீடியோவில் பகிர்ந்துள்ளார். தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோசுங்கிற அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இல்லடா விட்டுட்டு அடிக்க பாருங்க. ஒரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக பே பண்றான். அவன் பேரு ஜோஸ். திருச்சி ட்ரெண்ட்மி சலூன்ல வேலை பார்த்தான். இப்ப எங்கன்னு தெரியல. ஆளை பிடிக்க முடியல. அவனு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.